ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடிக்கு தமிழ் மீது பற்று இருப்பது உண்மை என்றால் ரயில்களுக்கு சூட்டப்பட்ட சமஸ்கிருத பெயர்கள் தமிழில் மாற்றப்பட வேண்டும். தமிழ் மீதான பற்றை செயல்பாடு மூலம் நிரூபிக்க முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக முதல்வர் பின்னால் அணிவகுக்கும் தென் மாநில முதல்வர்கள். அமைச்சர் ரகுபதி பேட்டி. கடந்த ஓராண்டு காலத்தில் ஒரு ஆசிரியர் கூட தேர்வு செய்யப்படவில்லை. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்கு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டம். பூமி பூஜையுடன் பணிகள் தொடங்கியது இஸ்ரோ. திருவண்ணாமலை கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட பிரசாதம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு. ஆஸ்திரேலிய அணி கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அதிரடி முடிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரதமர் மோடிக்கு தமிழ் மீது பற்று இருப்பதாக பாஜக கூறுவது உண்மையெனில் ரயில்களுக்கு சூட்டப்பட்ட சமஸ்கிருத பெயர்களை தமிழில் மாற்ற வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், பிரதமருக்கு தமிழ் மீது மிகுந்த பற்று இருப்பதாக பாஜக கூறுவது உண்மையெனில் அது ஏன் ஒருபொழுதும் அவரது செயல்பாட்டில் பிரதிபலிக்கவில்லை என வினவியுள்ளார். நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவுவதற்கு பதிலாக தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் ஹிந்தியை நீக்கி தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கி ஹிந்திக்கு இணையான அலுவல் மொழியாக தமிழை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவரை காவிமயமாக்கும் தீவிர முயற்சிகளை நிறுத்திவிட்டு காலத்தால் அழியாத அவரது திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்குமாறும், மத்திய பட்ஜெட்டின் பொழுது திருக்குறளை மேற்கோள் காட்டுவதுடன் நிறுத்திவிடாமல் தமிழகத்திற்கான சிறப்பு திட்டங்கள், பேரிடர் நிவாரண நிதி, புதிய ரயில்வே திட்டங்களை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இயங்கும் அந்தோதயா, தேஜாஸ், வந்தே பாரத் போன்ற ரயில்களுக்கு சமஸ்கிருத பெயர்களை சூட்டுவதை நிறுத்தி தமிழ் பெயர் சூட்டி தமிழ் மீதான பற்றை செயல் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இணையத்தில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மற்றொரு மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் குறித்து விமர்சித்தார். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தி திணிப்பு போன்ற ஒரு பொய்யான பின்பத்தை திமுக மக்களிடத்தில் கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டினார். அப்பொழுது பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், திமுக அரசு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை அழித்து வருவதாக விமர்சித்தார். திமுகவின் செயல்பாடுகள் கலவரத்தை தூண்டுவதாக இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திருச்சியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் தேர்வறைக்கு நேரில் சென்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். திருச்சியில் உள்ள ER மேல்நிலைப் பள்ளியில் அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். ஆய்வுக்கு பிறகு மாணவர்களின் வருகை பதிவு குறித்தும் பள்ளி ஆசிரியர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டறிந்தார். தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கிய 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 7557 பள்ளிகளிலிருந்து 8,23,000 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தர இருப்பதை ஒட்டி அங்கு 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு நாளை வருகை தர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு நாளையும் நாளை மறுநாளும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை செய்யப்பட்டுள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்காத ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்கு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்காத ஆசிரியர் தேர்வு வாரியத்தை இழுத்து மூடுங்கள் என்றும் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் கடந்த ஆண்டில் ஒரே ஒரு ஆசிரியர் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும், 2025ஆம் ஆண்டு பிறந்து 3வது மாதம் தொடங்கிவிட்ட நிலையில் இன்று வரை நடப்பாண்டிற்கான ஆண்டு திட்டம் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு பள்ளிகள் மீது தமிழக அரசுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தால்
தேர்வு நடத்தப்பட்ட ஆசிரியர் பணிக்கான பணி நியமன ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தென் மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பின்னால் அணி சேர்ந்துள்ளனர் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசுக்கு எதிராக திமுக அரசு எடுத்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளது என்றும், அசுர பலத்துடன் இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டுள்ள மத்திய அரசுக்கு இது மிகப்பெரிய அடி என்றும் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதை எதிர்த்ததால் மத்திய அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வட மாநிலங்களில் மும்மொழி கொள்கை உள்ளதா என்றும், உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழியை வைத்து பாடம் நடத்துகின்றார்களா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என கூறிய அமைச்சர் ரகுபதி, எடப்பாடி பழனிசாமி எத்தனை கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவுக்கு கவலை இல்லை என தெரிவித்தார். திமுக தேய்பிறையா அல்லது வளர்பிறையா என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும் என அமைச்சர் ரகுபதி கூறினார். முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென்னிந்தியா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகமே கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருப்பதை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் என தெரிவித்தார். 753 புதிய நாடாளுமன்ற தொகுதிகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், அதனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி முதலமைச்சர்களையும் அழைத்து பேசி ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றும், அதற்கான முதல் படிதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்றும் பழ நெடுமாறன் கூறினார். திருவண்ணாமலை கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தார். நினைத்தாலே முக்தி தரும் சிறப்பு கொண்டதாகவும் அக்னிஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் ஐஸ்வர்யாவுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழகம் எங்கும் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை அமைக்குமாறு திமுகவினருக்கு கட்சி தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மார்ச் மாத துவக்கத்திலே வெப்பம் அதிகரித்துள்ளதால் தமிழக மக்களை கோடைக்கால வெப்பத்திலிருந்து காக்கும் வகையில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாநகரங்கள், நகரங்கள், பேரூர், வட்டம் மற்றும் கிராமங்கள் என அனைத்து இடங்களிலும் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் திமுக சார்பில் அமைக்கப்படும் தண்ணீர் பந்தலில் குடிநீர், நீர்மோர், இளநீர், குளிர்பானம், தர்பூசணி போன்ற கோடை வெப்பத்தை தணிக்கும் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் இஸ்ரோ அமைக்கும் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பூமி பூஜையுடன் இன்று பணிகள் தொடங்கின. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகம் வந்த பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அன்றைய தினமே ரோஹிணி 6H-200 சிறிய வகை ராக்கெட்டை திட்டமிட்டபடி இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்த நிலையில் இன்று குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்று பணிகள் தொடங்கின. இதில் இஸ்ரோ இயக்குனரும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகளுக்காக 2233 ஏக்கர் நிலங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் அடுத்த சில ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ICC சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடித்தது. இது குறித்து பேட்டியளித்த ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித், இன்னும் 25 ரன்கள் கூடுதலாக எடுத்திருந்தால் இந்தியாவை தோற்கடித்திருப்போம் என்று கூறினார். இந்த நிலையில் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஸ்டீவ் ஸ்மித் அறிவித்துள்ளார். எனினும் டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் T20 சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து விளையாட இருப்பதாக கூறியுள்ளார். 35 வயதான ஸ்டீவ் ஸ்மித் 170 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று
12 சதங்கள் மற்றும் 35 அரை சதங்கள் அடித்துள்ளதோடு 5800 ரன்களை குவித்துள்ளார். 2016 நியூசிலாந்திற்கு எதிரான ஆட்டத்தில் 164 ரன்கள் எடுத்து தனது அதிகபட்ச ஸ்கோரை ஸ்டீவ் ஸ்மித் பதிவு செய்தார். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.